பெற்றோர்கள் சாபங்கள், ஒரு சுமங்கலி பெண் கண் சிந்துறாங்கன்னா, கண்ணீர் விடுறாங்கன்னா அதில் ஒரு சாபம், உடன் பிறந்தவர்களோட சாபங்கள், ஏமாத்துறது, உடன் பிறந்தவளை ஏமாற்றி அதில் அவங்க வர சாபங்கள், இந்த சாபங்கள்லாம் போக்குறதுக்கு இல்லை அதனால எதுவும் விளைவுகள் அது மாதிரி எதுவும் இருக்கா ஜாதகத்தில்? அதெல்லாம் நம்ம பார்த்தாவே தெரியும் ஜாதகத்தில். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன் இல்லையா, கர்மான்னு சொல்கிற காரணமே திருப்பி திருப்பி சொல்கிற காரணமே என்ன, நமக்கு வந்து முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சுருந்து நம்ம அவங்க சாபம் எதுன்னு படுத்தாலும் அதுபடி தான் நம்ம நடந்திருக்கும். நம்ம அதுக்கு படி தான் நமக்கு வந்து ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு இப்போ நம்ம கடனே கட்டிகிட்டு இருக்கோம், ஒருத்தனுக்கு வட்டியே கட்டிகிட்டு இருக்கோம், இல்லை பெரிய ஒரு விபத்தில் நமக்கு இதாகுது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது முற்பிறவியில் செஞ்சுருப்போம். அதோட கணக்கு தான் வந்து அதை நமக்கு தொடர்ச்சி ஆகும். அதை வந்து அதை நம்ம கழிக்காமல் விட்டுருப்போம், அதோட நம்ம இடையில நம்மளோட இது முடிஞ்சிருக்கும். அப்போங்கிற பட்சம் அதுபடி தான் நம்ம பிறக்கிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கடைசி பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாகவே அது வந்து மோட்சஸ்தானம், 12ஆம் இடம். அப்போ அந்த மீனராசிக்காரங்க அதே மீனத்தில் போய் கேது உட்காந்துருக்குன்னு வைங்களேன், கடைசி பிறவி கம்பல்சரி பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். அது மாதிரிக்கெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிலாம் இருக்கும். அந்த ராசியில் பிறந்தவங்கலாம் அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் போவான். முற்பிறவியில் என்னென்ன பண்ண சாபங்கள் எல்லாமே அவங்க இல்லை, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நம்ம வந்து அந்த நம்ம போக முடியும். போக்குறதுக்கான எதுவும் வழிமுறைகள் அதுக்கு அதான் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம பார்த்து தான் அதை சொல்லலாம். பார்த்துன்னா அவங்களுக்கு என்னென்ன எது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்யலாம். அப்படி நம்ம ஜோதிஷாஸ்திரத்தை பார்த்து தான் சொல்ல முடியும், பொதுவான ஒரு இது சொல்ல முடியாது. சரி.